குடியுரிமை மசோதா வந்து 2023 நிறைவேற்றப்பட்டது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நிறைவேற்றப்பட்டது. இப்ப கொண்டு வந்திருக்கிறது வந்து டீலிமிட்டேஷன், அதை மறைமுகமா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்க எண்ணிக்கையிலேயே வந்து அவங்க மதங்களில் இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தலாம், ஆனா அதை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. முதலமைச்சர் வந்து முதல்ல நிறைய படிக்கணும்னா, முதலமைச்சருக்கு அரசியல் ஒரு தெளிவே இல்லை. அரசியலில் ஒரு யாரோ எழுதி கொடுக்கறத வந்து அதை பேசுகிறத வர ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாது. அதனால தான் மக்கள் அவரை தூக்கி எறியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகுது? முதல் சுதந்திரம் முதல் எலெக்ஷன் நடந்தது எப்போ? 1952. அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்றைக்கி மக்கள் தொகை எவ்வளவு? இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகிருக்கிறது? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்கு தொகுதிகள் முன்னேற வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்த வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்துவது தான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வருது. டபுள் மடங்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் டபுள் மடங்கு எம்பிக்கள் வேண்டான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? இப்போ நீலகிரி எடுத்துக்கோங்க. நீலகிரி தொகுதிக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுடைய நேதாஜி பார்க்கிலிருந்து வயநாடு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். ஒரு எம்பி வந்து ஒரு சாதாரண மக்கள் வயநாட்டில் இருக்கிறவங்க எம்பி பார்க்கணுன்னா 250 கிலோமீட்டருக்கு வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் எப்பயுமே நம்ம பிரதமர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சீர்திருத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய சீர்திருத்தம். இன்றைக்கு தேவைகளுக்கு என்ன? இன்றைக்கு தேவை கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையே நம்ம இன்னும் வச்சுட்டு இருக்க முடியுமா? மக்கள் தொகை வளருது, மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க, நாடு முன்னேறி கொண்டிருக்குது. நம்ம 2047 வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரத், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ போகும்போது நம்ம நிறைய டீலிமிட்டேஷனுடைய தேவை இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சகோதரிகளுக்கு இடத்த ஃபிக்ஸ் பண்ண, நம்மளுடைய நீலகிரி தொகுதி எடுத்துக்கோங்க, 52% ஓட்டர் வந்து நம்மளுடைய சகோதரிகள். அப்போ அவங்க இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் ராஜாவே இருக்கணுமா? இங்கே ராஜா தான் இருக்கணுமா? ஏன் ஒரு ராணி வரக்கூடாதான்? சகோதரிகள் எம்பிகளாக வர வேண்டும், தாய்மார்கள் எம்எல்ஏக்களாக வர வேண்டும். அதுக்கெல்லாம் நேரங்காலம் கிடையாது, எப்போ வேணாலும் வரணும். எப்போ தான் அவங்க வர்றது? அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது சமூக நீதியை பற்றி பேசுறது. அவங்க என்ன இது மகளிர் பட்டியலின மக்களுக்கு எதிரானவங்க இருக்கிறாங்க, இப்போ தாய்மார்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நம்ம கனிமொழி அக்காவும் ஸ்டாலினாவும் ஒவ்வொரு சகோதரிகிட்டும் மன்னிப்பு கேட்கணும்.